ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, He gives energy to those who are faint, those who are tired. He gives energy to the people, those who are exhausted. சோர்வு உங்கள் வளர்ச்சியை தடுக்கும், ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும், சரீர வளர்ச்சியையும் தடுக்கும். சோர்வு ஒரு பெரிய தடை. இந்த நாட்களிலே திருச்சபை மக்கள் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராமல் இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் சோர்வுதான். இந்த சோர்வு உள்ளே அவனை தொட்டு, அவ்வளவுதான், முடியாது, எனக்கு ஆண்டவன் படியளந்தது, அவ்வளவுதான், இதை வச்சு எப்படியாவது ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க சோர்வடைந்து அப்படியே நின்றுடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை ஒத்துக்கொள்றது கிடையாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க, ஒன்றை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய வேலை உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் நிறைவு அடையவில்லை. God's work in your life is not yet over. அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is still moving. God has not forsaken you. தேவன் உங்களை கைவிடவில்லை, உங்களை மறந்து போகவில்லை, உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். தடைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், பள்ளங்கள் மேடுகள் வரலாம். ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி 1008 முறை தோற்று போனார். ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி 1008 முறை தோற்று போனார். 1008வது தடவை ஒரு பெரிய வெற்றியை சாய்த்து விட்டார். அந்த 1008 தோல்விகளிலே சோர்ந்து போயிருப்பாரானால் அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி என்ற பெயர் எடுத்திருக்க முடியாது. அமெரிக்க தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் 1008 முறை தோற்று போனார். சாதா கவுன்சில் மெம்பருக்கு போட்டி போட்டு அதிலே தோத்து போயிட்டார். நகராட்சியில் நின்னாரு, அதிலே தோத்துட்டார். மேயருக்கு நின்னாரு, தோத்துட்டார். அவர் எந்த எலெக்ஷனா தோத்துக்கிட்டே தான் வந்தார். ஆனால் விடவே இல்லை, போராடிட்டே வந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்னிலுமே ஜெயிக்காத ஒரு ஆள் ஜனாதிபதி எலெக்ஷன் நின்னார், ஜெயிச்சிட்டார். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருக்கலாம், இடையில தடுமாற்றம் இருக்கலாம், அதை பொருட்படுத்தக்கூடாது. இறுதி வெற்றி நமக்கு தான். சொல்லுங்க, இறுதி வெற்றி எனக்கு தான், நான் வெற்றி பெறுவேன். ஒருவேளை இன்றைக்கு தோல்வியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார்? வெற்றியை தருவார். மறந்து போக வேண்டாம். படிப்பிலே என்னால் முடியல அப்படின்னு சோர்ந்து போனவங்க உண்டு. தொழிலிலே என்னால் சாதிக்க முடியல என்று சோர்ந்து போனவங்க உண்டு. பொருளாதார வளர்ச்சியிலே என் குடும்ப வறுமையை மாற்ற நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் இன்னும் முடியலன்னு சோர்ந்து போகிறவங்க உண்டு. இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேன்தே, எத்தனை வருஷத்துக்கு இப்படி கஷ்டப்படுறதுன்னு அதனால சோர்ந்து போகிறவங்க உண்டு. ஒரு லட்சியம் வைத்து அதை அடையலான்னு முயற்சி பண்ணி அதை அடைய முடியலேன்னு சோர்ந்து போகிறவங்க உண்டு. எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் லட்சியமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஊழியத்தில் கூட சோர்வு வரும். ஊழியத்தில் சோர்வு வந்து அநேகர் ஊழியத்தை விட்டு விட்டார்கள். ஊழியத்தில் சோர்வு வந்து சாதா ஊழியமாக இருக்கட்டும், சபையில் வந்து சின்ன சின்ன வேலை செய்கிற ஊழியம், கேர்சல் லீடரு, கொயரில் பாடுறது, இசை வாசிக்கிறது, சவுண்ட் சிஸ்டம் பார்க்கறது, இதில் கூட சோர்வு வந்தானில் நின்று விட்டார்கள். சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு எல்லாருக்கும் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்களா எவ்வளோ அழகான வசனம். எங்கெல்லாம் சோர்வு வருது என்று சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த சோர்வுகள் வரும். முதலாவது சோர்வு ஜெபத்திலே வருகிற சோர்வு. ஒரு விசுவாசியை பிசாசு கெடுக்க நினைத்தால் அவனை முதல்ல எதில் சோர்வாக்குவான் தெரியுங்களா? ஜெபத்தில். எவ்வளோ ஜெபம் பண்ணுற, நீ பண்ணாத ஜெபமா, எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணுற, குடும்ப ஜெபம் பண்ணுற, உபாச ஜெபம் பண்ணுற, முடிவு ஜெபம் பண்ணுற, பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுற, சபையில் சொல்லி ஜெபம் பண்ணுற, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம் என்று சொல்லி சாத்தா உங்க காதலை ஓதி ஜெபத்தை குறைக்க பார்ப்பான். அநேகர் குறைஞ்சிருக்கிறீங்க.
ஜெபத்தை விட்டவங்க கூட உண்டு. சில ஆட்களை குடும்ப சந்திப்பில் ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டால் திடுதிடுன்னு முழிக்கிறாங்க, சொல்ல பயப்படுறாங்க. காரணம் ஜெபத்தை பண்ணுறதில்லை. குடும்ப ஜெபம் நடக்குதான்னு கேட்ட சில ஆட்களை பேசாமல் இருக்கிறான். என்ன அர்த்தம் தெரியுங்களா? குடும்ப ஜெபத்தை விட்டுட்டாங்க. ஒரு ஆள் சொல்லுது, குடும்ப ஜெபம் பண்ணுறப்போல சண்டை நடக்குது, அதனால் குடும்ப ஜெபத்தை விட்டுட்டேன், சோர்ந்து போயிட்டான். இந்த ஏசாயா 40 அந்த பகுதி முழுவதுமே சோர்வை பற்றி தான். 29ஆம் வசனம் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆனால் 31ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அது ஜெபத்தை குறிக்குது. ஜெபத்தை குறிக்குது. கர்த்தருக்கு காத்திரு, ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் கிரியை செய்யணும், ஆண்டவர் கிரியை செய்யணும், ஆண்டவர் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம ஆண்டவரை காத்திருக்கிறது. அப்படி செய்து பாருங்க. நெவர் கிவ் அப் பிரேயிங். ஜெபத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, கவலையே பட வேண்டாம். ஜெபத்தை மட்டும் விட்டுறாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் ஜெபிச்சா வெற்றி பெற்றுவீங்கன்னு தெரியும். அதனால உங்களுடைய ஜெப வாழ்க்கையில சோர்வு கொடுத்துருவான். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் நேரடியா தாழ்மையா கேட்கிறேன், தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு ஆம் என்ற பதில் இல்லைன்னா இன்றைக்கிலிருந்து மாற்றிக்கொள்ளுங்க, இன்றைக்கிலிருந்து மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். தானியேல் என்ற தீர்க்கதரிசி இருந்தான். அவன் 21 நாள் உபவாசம் ஆரம்பித்தான். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம். இவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச அன்னைக்கே கர்த்தர் பதில் அனுப்பிச்சுட்டாராம். நல்லா விளங்குதா உங்களுக்கு? 21 நாள் உபவாசம் இருந்தா, ஜெபிச்ச அன்னைக்கு, துவங்கின நாள் அன்னைக்கே ஆண்டவர் என்ன கேட்டுட்டாரு? ஜெபத்தை கேட்டுட்டாரு, பதில் அனுப்பிட்டாரு. பதில் வரும்போது சாத்தான் அந்த பதிலை கொண்டு வந்த தேவதூதனை தடுத்து நிப்பாட்டி 21 நாள் கடப்பல போட்டுட்டான். இது தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படல, ஆனால் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறான். முதல் நாள் ஜெபமே கேட்கப்பட்டுடுச்சு, தடை வேற பக்கம் வருது, இது அவனுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுதான் நீங்க செய்யணும். உடனே பதில் வரல அப்படின்னு ஜெபத்தை விட்டுறாதீங்க. நெவர் ஸ்டாப் பிரேயிங். ஒரு நாள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்தில் சோர்வு என்பதுதான் பிசாசு வைக்கிற போது ஆப்பு வைக்கிறன்றாங்கல்ல, ஆப்பு வைக்கிறேன். விசுவாசிகளுக்கு பிசாசு வைக்கிற ஆப்பு அது எங்கதான்? ஜெபத்தை. உங்களை ஜெபத்தை நிப்பாட்டிடுவான். அவனுக்கு ஜெபத்தை நிப்பாட்டிட்டான்னா அவனுக்கு குயிக்கா வேலையை முடிச்சிருவான். அவ்வளவுதான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு முடிவெடுத்துருங்க, நான் ஜெபத்தில் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டேன். இன்னிலிருந்து குடும்ப ஜெபத்தை ரெகுலர் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்க ஒன்னா சாப்பிடுறீங்க, அப்பாவை கூப்பிடு, தம்பியை கூப்பிடு, அக்காவை கூப்பிடு, சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஜெபத்தை பண்ணிட்டு சாப்பாடு போட்டா என்ன? சகோதரிமார்கள் முடிவெடுங்க. இன்னையிலிருந்து ஐயா வா, அம்மா வா, தம்பி வா, எல்லாம் உட்காரு, ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? அப்புறம் சாப்பிடுவோம்னு சொல்லுங்களேன். காலம் சென்ற தேவ ஊழியர் சகோதரன் தினகரன் சொல்றாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாமே குடும்ப ஜெபத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புவீங்களோ எனக்கு தெரியாது. அவருடைய சாட்சிகளை கேட்டு பாருங்க. நான் பல தடவை கேட்டிருக்கிறேன். அவர் அடிக்கடி சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள், அபிஷேகம், வரங்கள் எல்லாமே குடும்ப ஜெபத்தில் தான் கிடைச்சதுன்னு சொல்றார். அப்கோர்ஸ் தனி ஜெபம் ரொம்ப பண்ணுவார், மணிக்கணக்காக பண்ணுவார். ஆனால் குடும்ப ஜெபத்துக்கு அவ்வளோ வெயிட் இருந்தது. டாக்டர் பில்லிகர்காம் வீட்டில் தினந்தோறும் குடும்ப ஜெபம் நடக்குமா? டாக்டர் பில்லிகர்காம் மக சொல்லுது, ஒவ்வொரு நாளும் பில்லிகர்காம் இருந்தாருன்னா குடும்ப ஜெபத்தில் 20 நிமிஷம் பிரசங்கம் வேற வைப்பாராம். இந்த இதை போய் எங்க சொல்றது? நாம் ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை படித்து ஜெபிக்கவே யோசிக்கிறோம். ஆனால் டாக்டர் பில்லிகர்காம் தான் வீட்டில் நடந்த குடும்ப ஜெபத்தில்
20 நிமிஷம் என்ன செய்வாரு? பிரசங்கம் வைப்பாராம். நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, நெவர் கிவ் அப் பிரேயிங். வேதாகம சரித்திரத்திலே, திருச்சபை சரித்திரத்திலே சாதித்தவர்கள் எல்லாரும் ஜெபத்தினால் தான் சாதித்தார்கள். அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் திருச்சபை வரலாற்றை வாசித்து பார்த்தால் தெரியும். எனவே ஜெபத்திலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு லூக்கா 18 ஆண்டவர் ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். ஒரு பெண்மணி ஒரு நியாயாதிபதி இடத்துல போய் தன்னுடைய கேஸை கொடுக்கிறார். அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். இந்த அம்மா அடிக்கடி போய் தொந்தரவு கொடுத்ததுனால அலட்டி கொண்டே இருந்துச்சா. இந்த அம்மா என்ன பண்ணாங்களா? அலட்டினாங்களாம், தொடர்ந்து தொந்தரவு பண்ணாங்களாம். அந்த ஆள் சொல்றான், அந்த நீதிபதி, இவள் வந்து என்னை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது, அலட்டக்கூடாது. என்னன்னு அலட்டினால நீ எல்லாம் நியாயாதிபதியாயா? நான் ஒரு ஆள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இவன் சாப்பிட உட்காரும்போது வந்து கேட்டிருப்பான், இவன் தூங்கலான்னு போறப்போ வந்து நின்று இருக்கிறான், கொஞ்சம் பேப்பர் படிக்கலாம் உட்கார்ந்தப்போ வந்து நின்றுக்கிறான். இது என்ன பெரிய பிரச்சனை ஆகுது, இது எப்போ பார்த்தாலும் என்ன தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு தீர்ப்பு கொடுப்பேன். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி செய்ததை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தம்மை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் செய்வார் என்று லூக்கா 18 வாசிக்கிறோம். எனவே இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஜெபத்தில் சோர்வு அடைஞ்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஒரு ஜெப வீரனா மாற்றுவார். ஒருத்தர் 2 பேர் ஜெப வீரனா இருக்கிறது அல்ல, எல்லாருமே ஜெப வீரர்களா மாறணும். கொரியாவில் எழுப்புதல் வந்ததுன்றாங்களே, எப்படி வந்தது எழுப்புதல்? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற மக்களை விட ஜெபமலைக்கு வந்து ஜெபிக்கிற மக்கள் எண்ணிக்கை அதிகம். காலையில 1,00,000 பேர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களாம். 11 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். முழங்கால் நின்று 11 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபத்தை மதிக்கிறீர்கள்? சாத்தான் உங்கள் ஜெப வாழ்க்கையை சோர்வு கொடுத்து கெடுக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இன்னொரு இடத்திலே சோர்வு வரும். அது எங்கே? யோபின் புஸ்தகம் 19 அதிகாரம் 27 வசனத்தை வாசியுங்கள். உடல் சோர்வு வேற, மனசோர்வு வேற. உடல் சோர்வு ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் இருந்தா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். மனசோர்வு வரக்கூடாது, மனசோர்வு வரக்கூடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. யோபுக்கு அவர் சொல்றான், என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகுது. எதனால தெரியுங்களா? சோதனையினால சோர்வு வரும். தேவ மக்கள் எல்லாரும் சோதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான், மறந்துடாதீங்க. இயேசு சோதிக்கப்பட்டார், மறந்துடாதீங்க. உங்கள் அன்பு சோதிக்கப்படும், உங்கள் அன்பு சோதிக்கப்படும், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். யோபுக்கு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே நண்பர்கள் எல்லாம் ஒரு கமெண்ட் கொடுக்கிறான், மனைவி ஒரு கமெண்ட் கொடுக்குது, ஆளுக்கால் ஒன்று சொல்றாங்க. இவன் நினைக்கிறான் தேவனுக்கு எல்லாம் தெரியும், இந்த பிரச்சனை ஏன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, என் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஒரே நாள்ல 10 பிள்ளைகளை இழந்துட்டான், ஒரே நாள்ல ப்ராப்பர்ட்டி இழந்துட்டான், வெல்த்தை இழந்துட்டான், சுகத்தையும் இழந்துட்டான், உறவுகளையும் இழந்துட்டான், நண்பர்களையும் இழந்துட்டான். He lost everything. சுகத்தை மட்டும் இழக்கல, சொத்தையும் இழந்துட்டான். சொத்து தான் போச்சா, பிள்ளை இருக்குதா, பிள்ளையை இழந்துட்டான். சரி, மனைவி என்ன பண்றான்னு பார்த்தா மனைவியும் சபிக்கிறா, நீ இன்னும் உத்தமத்தில் நடப்பியா, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்றா. நண்பர்கள் நீ சரி கிடையாதுன்னு சொல்றாங்க. பிசாசு இவனை ஒழிச்சு கட்டல நினைக்கிறான். ஆனா யோபு நினைக்கிறான், என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க அதை நினைக்கணும், என் ஆண்டவருக்கு என் சூழ்நிலைகள் தெரியும், என் சரீர நிலை தெரியும், என் பொருளாதார நிலைமை தெரியும், என் குடும்ப நிலைமை தெரியும்,
என் தொழில் நிலைமை தெரியும். He knows everything about me. எனவே அவர் என்ன சொல்றார் நான் அதை கேட்க விரும்புறேன். I want to know what he tells about me. அவர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? What he thinks about me. அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்? அதுதான் எனக்கு வேணும். உங்க வாழ்க்கையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அவரை பார்க்கணும், அவர் என்னோட சொல்லணும். அந்த வாஞ்சையில அவன் சோர்ந்து போனான். ஆனா கர்த்தர் வந்தாரா? சந்திச்சாரா? சந்திச்சாரு. கர்த்தர் ஒரு நாள் வந்தார், யோபு சந்தித்தார். புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னோடு பேசுவேன்னு சொல்றார். சொல்லிட்டு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இங்க நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். மனசோருக்கு இடம் கொடுக்க கூடாது. சோதனை வரும், எல்லாருக்கும் சோதனை வரும், எல்லாருக்கும் சோதனை வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனையை சகிக்கிறப்ப உள்ளத்துல தைரியம் வேணும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி உறுதியா இருக்கணும். சோதனை நேரத்தில் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் உலக யுத்தம் நடக்கும்போது ஐரோப்பிய படைகள் தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஹிட்லர் படைகள் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் டாக்டர் பில்லி கிரகாம் லண்டனுக்கு, இங்கிலாந்துக்கு வந்திருந்தார். அப்போது இங்கிலாந்திலே மன்னராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் பில்லி கிரகாமை சந்தித்து, எங்களுக்கு எதையாவது சொல்லுங்கள், நாங்கள் தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். டாக்டர் பில்லி கிரகாம் இந்த வேதத்தை எடுத்து, இதை நம்புங்கள், கர்த்தர் கைவிட மாட்டார். பிலீவ் திஸ், இதை நம்புங்கள், கர்த்தர் உங்களை. இது சொன்ன உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. தன்னுடைய அறையில, தன்னுடைய படுக்கை அறையில, அலுவலகத்தில் நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர், ஒருபோது விட்டுறாது, ஒருபோது விட்டுறாது என்ற வார்த்தையை எழுதி வச்சுட்டார். காலையிலையும் மாலையும் அதையே பார்த்துட்டு இருக்கிறது. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். தைரியமா இருக்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எந்த பொருளாதாரத்தில் சோர்ந்துட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க. தொழிலில் சோர்ந்துட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். உறுதியா பற்றி கொள்வீங்களா? உறுதியா பற்றி கொள்ளுங்க. அடுத்தபடியா இன்னொரு சோறு வரும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவ பிள்ளைகள் எப்பயாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஆண்டவர் என்று போடுவார். இந்த விஷயம் முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சிங்க. விசுவாசிகள் கவனிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக எப்பயாவது தப்பு செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு பெரும்படி கொடுப்பார். அப்படி பெரும்படி வாங்குவாயானால் நீ பாக்கியசாலி. அப்படி தப்பு செஞ்சுட்டு பெரும்படி வாங்காம வழக்கப்படி ஜாலியா லைஃப் போகுது, ஆசீர்வாதம் வருது, எல்லாம் பாசிட்டிவா நடக்குதுன்னா அதை போல ஒரு டேஞ்சர் உலகத்தில் எதுவும் இல்லை. விளங்குதா விளங்கலையா? ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு விரோதமா தப்பு செய்யும் போது ஆண்டவர் அவனை என்ன பண்ணணும்? 2 அடி சிட்சை போடணும். அப்படி சிட்சை போட்டா இவனுக்கு உணர்வு வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், மனம் திரும்புவான். அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில இப்போ ஒரு தப்பான விஷயம் நடந்துட்டு வருது. அது என்ன தெரியுங்களா? இவன் என்னென்னமோ பண்றான், ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்கல? பெரும்படி கொடுக்கல. இவன் என்ன நினைச்சுக்கிறான்? கிராண்டட், கர்த்தர் என் தப்பா சொல்லல, அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது ரொம்ப ஆபத்தான விஷயம். உங்க மனசாட்சிக்கு தெரியும். தேவனுக்கு விரோதமா நீங்க பாவம் செஞ்சிட்டு அவர் கையில அடி வாங்க இருந்தீங்கன்னா
முதல்ல ஆண்டவர்கிட்ட முட்டியை போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா இப்படி இருக்க கூடாதே, நீங்க பெரும்படி கொடுத்திருக்கணுமே, பெரும்படி ஏன் கொடுக்கலப்பா, பெரும்படி வாங்கிக்க. சரிதானா? சரி, அங்க வசனத்தை பாருங்க. நீதிமொழி 3:11, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. என் மகனே கர்த்தருடைய சிட்சையை. ஆமா, அப்ப ஆண்டவர் ஒருவேளை நீங்க தவறு செய்யும் போது கண்டிப்பாரானால், அடி போடுவாரானால் அதை பொறுமையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதில் சோர்ந்து போகாதீங்க. இந்த இடத்துல சோர்ந்து போய் பின்வாங்கி போனவன் நிறைய பேர் உண்டு. இந்த இடத்துல இவன் தப்பு பண்ணிருப்பான், கர்த்தர் பெரும்படி கொடுத்திருப்பாரு, இவன் தான் தப்பா உணராம கர்த்தர் மேல கோச்சுக்கிட்டு, சபை மேல கோச்சுக்கிட்டு, பாஸ்டர் மேல கோச்சுக்கிட்டு சோர்ந்து போய் வெளியே போய் உட்காந்துக்குவான். நடக்குதா இல்லையா? அநேகர் வாழ்க்கையில் நடக்குது. தவறு செய்திருப்பான், ஆண்டவர் சிட்சிப்பாரு, இவன் ஆண்டவர் மேல கோச்சுக்குவான். யார் மேலையும் கோச்சுக்குவான், சபை மேலையும் கோச்சுக்குவான், பாஸ்டர் மேலையும் கோச்சுக்குவான். சோர்வு வந்துடும், என் ஆண்டவருடைய பண்ணிட்டார், என் ஆண்டவருடைய பண்ணிட்டார் அப்படின்னு போயிட்டே இருப்பான். ரொம்ப ஆபத்தான விஷயம். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த மக்களை உம்முடைய சத்தியத்திலே நடத்தணும் ஆண்டவரே, இந்த மக்களை உம்முடைய சித்தத்திலே நடத்தணும் ஆண்டவரே. சர்ச்சைக்கு வந்துட்டு பரலோகம் வராத போயிடக்கூடாது ஆண்டவரே. எப்படி? சர்ச்சைக்கு வந்துட்டு காணிக்க கொடுத்துட்டு தசமாவும் கொடுத்துட்டு பரலோகம் வரலன்னா அது போல மோசம் உலகத்தில் எதுவும் உண்டா? அந்த நிலைமைக்கு நீங்க யாரும் ஆளாயிடக்கூடாது. அதனால தான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் சிட்சிக்கிறப்ப என்ன பண்ணுங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே. எப்படி சொல்லுங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே, என்னை சிட்சித்தது நல்லது, என்னை சிட்சித்தது நல்லது. வேதாகமத்தில் சிட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் உண்டு, சிட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் உண்டு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு தான் சிட்சிக்கப்படாத வந்த ஆளு, தானியேல் தான் சிட்சிக்கப்படாம வந்த ஆளு, பவுல் சிட்சிக்கப்படாம வந்த ஆளு. மற்ற ஆட்கள் பெரும்பாலும் ஆண்டவர்கிட்ட அடிவானவங்க தான். யோசபாத் ரொம்ப நல்ல ராஜா தான், ஆனா ஆண்டவர்கிட்ட அடி வாங்கினார். ஆசா நல்ல ராஜா, அடி வாங்கினார். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சாலமோன் நல்ல ராஜா தான், அடி வாங்கினார். தாவீது நல்ல ராஜா தான், அடி வாங்கினார். அதனால தான் பைபிளை ஒழுங்கா படிக்க சொல்றது, உங்களை பைபிளை ஒழுங்கா படிக்க சொல்றது. ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிப்பார். ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிப்பார். அப்படி சிட்சை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாம என்ன சொல்லணும், தேங்க்யூ ஜீசஸ், என்னை 2 போட்டதுக்காக நன்றி, என்னை போட்டதுக்காக நன்றி. பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அப்பா அம்மாட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? அப்பா அம்மாட்ட அடி வாங்கியது ரொம்ப சந்தோஷம். அப்பா பரமபிதாட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இல்லைங்க, நான் அடியை வாங்கினதில்ல, ஆபத்து. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த சிட்சையில சோர்ந்து போக வேண்டான்னு வேதம் சொல்லுது. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அடுத்தபடியா விசுவாசத்தில் சோர்வு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால சாதித்தவங்களை வரிசையா சொல்லிட்டு வரார். ஆபேலை சொல்லி, நோவாவை சொல்லி, ஏனோக்கு சொல்லி, ஆபிரகாமை சொல்லி, யாக்கோப்பு யோசேப்பெல்லாம் சொல்லி வரிசையா சொல்லிட்டு வராரு. யார சொல்றாரு? விசுவாசத்தினால சாதித்தவங்களை சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வந்துட்டு 12:1 சொல்றாரு, இவ்வளவு திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்குது, நீங்களும் அதை மாதிரி ஜெயிக்கணுமா? ஆத்துமாவில் சோர்ந்து போகக்கூடாது, ஆத்துமாக்களில் சோர்ந்து போகக்கூடாது. தடைகள் வரும், நேரம் எடுக்கும். 1 வருஷத்துல முடியாது, 2 வருஷத்துல முடியாது, 4 வருஷத்துல கூட சொல்லுங்க முடியாது. விட்டுலாமா? அதை எப்படி விட முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விட முடியாது. ஆபிரகாமை
தேவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அழைத்தார். என்ன சொல்லி அழைத்தார் தெரியுங்களா? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 75 வயதாகுது அவனுக்கு. அவன் மனைவி சாராளுக்கு 65 வயதாகுது. பிள்ளை இல்லை. உனக்கு பிள்ளை தருவேன்னு சொல்றாரு. எந்த வயசுல சொல்றாரு? 75ல சொன்னாரு. 76ல கொடுத்துருக்கலாம்ல. சரி, ஒரு 77ல கொடுக்கலாம்ல. இது பெரிய வம்பு. நான் பாட்டுக்கு பேசாத படுத்துக்கிறேன். என்னை தட்டி விட்டு உசுப்பி விட்டு உனக்கு பிள்ளை தருவேன்னு கூட்டிட்டு வந்து இப்ப 75 வயசு ஆயிடுச்சு, இப்ப 80 ஆயிடுச்சு, 88 ஆயிடுச்சு, இன்னும் தரலையே. நினைச்சிருப்பானா? நினைச்சிருக்க மாட்டானா? நினைச்சிருப்பான். 90 வயசு ஆயிடுச்சு, இப்பயாவது வருமா? 99 இப்பயாவது வருமா? இல்ல. எப்பதான் கொடுத்தாரு? இடையில என்ன நடந்தது தெரியுமா? இடையில 12ஆம் அதிகாரத்தில் அழைச்சாரு. 12ஆம் அதிகாரத்தில் பிறகு படுத்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு போறாங்க. அங்க பார்வோன் சாராளை கூப்பிட்டு விட்டுட்டான். அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது 13ஆம் அதிகாரத்தில் இவன் சகோதரன் லோத்துக்கு இவனுக்கு சண்டை வந்துடுது. அப்பா சமாதானமா பிரிஞ்சிடுவோம்ப்பா அப்படின்னு பிரிஞ்சிடுறாங்க. அவன் லோத்து சோதோம் குமாரா போய் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். சரி போய் சரி எப்படியோ போனா போ அப்படின்னு விட்டுட்டான். அப்புறம் பார்த்தா அந்த லோத்து இருந்த ஊர்ல எதிராளி வந்து லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சகோதர சிநேகத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறன்றார் ஆண்டவர். இவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கிறாரு. கவனிச்சுட்டே வரீங்களா? டு யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட்? சும்மா கதை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போறதில்ல பைபிளை. அதனால்தான் வரிசையா படிக்க சொல்றது. ஏன் ஆண்டவர் அவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார்? அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பார்த்து கொண்டே வருகிறார். இவன் பரிசுத்தம் எப்படி, இவனுடைய சகோதர சிநேகம் எப்படி, தேசத்திற்காக இவன் எப்படி செபிக்கிறார், தேசத்திற்காக எப்படி செபிக்கிறார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரார். பலி செலுத்துகிறானா? கடைசி ஒரு டெஸ்ட் வச்சுட்டார். உன் ஏக சுதனை கொண்டாந்து வைடான்ட்டார். கொண்டாந்து வச்சுட்டான். நல்லா கவனமா கேட்டுங்க. விசுவாச வாழ்க்கையில ஒரே நாள் நடந்துரும். மந்திரத்தில் மாங்காய் உடைச்சல நினைக்காதீங்க. 2 விதமான விசுவாசம் உண்டு. ட்ரையம்பன்ட் ஃபெய்த், அது வேற. இன்னொரு ஃபெய்த், என்டியூரிங் ஃபெய்த். 2 விசுவாசம் மாறி மாறி வந்தாகணும். ஆபிரகாமுக்கு ட்ரையம்பன்ட் ஃபெய்த் இருந்தது, என்டியூரிங் ஃபெய்த் இருந்தது. அது என்ன என்டியூரிங் ஃபெய்த்? என்ன? இந்த இடைப்பட்ட 25 வருடங்கள் பொறுமையாய் அவன் சோர்ந்து போகாமல் இருந்தான். விளங்குதா விளங்கலையா? 75 வயதுல ஆண்டவர் கூப்பிட்டாரு. எந்த வயதுல பிள்ளை கொடுத்தாரு? 100ல. இந்த 25 இடைப்பட்ட ஆண்டுகள்ல அவன் சோர்ந்து போகாம இருக்கிறான் பார்த்தாரு. அவன் சோர்ந்து போகாம இருந்தான். அப்ப இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு என்ன விசுவாசம் வேணும்? சகித்துக் கொள்ளும் விசுவாசம் வேணும். இறுதியில் என்ன விசுவாசம் வந்தது? ட்ரையம்பன்ட் ஃபெய்த், வெற்றியின் விசுவாசம். 2 விசுவாசம் விசுவாசிகளுக்கு வேணும். சகித்துக் கொள்ளுகிற விசுவாசம் வேணும், வெற்றி பெறுகிற விசுவாசம் வேணும். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள சோர்ந்து போகாமல் இருக்கணும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன்னு சும்மா பாட்டு போறது அல்ல விஷயம். பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கணும். ஓகே, அடுத்தபடியா பார்க்கலாம். தானியேல் 8:27 வாசிக்கலாம். ஊழியத்திலே சோர்வு வரும், ஊழியத்திலே சோர்வு வரும். உங்களை கூட ஊழியம் பார்க்குற நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். போதும் பாஸ்டர், நான் வரல பாஸ்டர், நான் நின்றுக்கிட்டேன் பாஸ்டர், செஞ்சவர்களும் போதும் பாஸ்டர், இனிமேல் என்னால் செய்ய முடியாது, இனிமேல் எல்லாம் பாட்டுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க, இனிமேல் மியூசிக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க. எங்கன்னு பார்த்த சோர்வு, போதும் பார்த்தது ஊழியம், கர்த்தருக்கு சோத்திரம். சில ஆள் கேஸ்டல் லீடர் நடத்துறது இல்லை, போதும் பாஸ்டர், கர்த்தருக்கு சோத்திரம். பவுல் அப்படிதான் சொல்றார். பவுல் 2 கொரிந்தியர் 4:1 இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் என்ன பண்ணுவதில்லை? சோர்ந்து போவதில்லை. அதே அதிகாரத்தில் முந்தின பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். சமையல் கட்டில நெருக்கம், என்னம்மா அப்படித்தானே? பிள்ளைக்குட்டி பக்கத்தில் வருத்தம், உறவுகளில் வருத்தம், பண விஷயத்தில் வருத்தம், எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குது. எப்பக்கத்திலும் என்ன பண்ணப்பட்டோம்? நெருக்கப்பட்டோம். அநேக முறை குளிரிலும் நிர்வாணத்திலும்
அந்த இடத்துக்கு யாரும் போயிருக்கீங்களா? இல்ல. அதுல கூட நின்று இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல். 9 வர வாங்கி உலகத்தை அசைச்ச பவுல் அவ்வளோ கட்டப்பட்டான். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் பரியந்தம் காத்துக் கொள்வார் என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க ஊழியத்துல சோர்வடைஞ்சிடக்கூடாது. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அந்த ஊழியத்தில் சோர்ந்து போக கூடாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளான மனிதன் பலப்படணும். அதனால்தான் ஃபாதர் பாட்டு பாடி இருக்கிறாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்ற பாட்டுல நம்ம உள்ளான மனுஷன் பலப்படுவான் போட்டிருக்கிறார். அதனால உபத்திரவங்கள் வரும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்னுடைய உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறேன். அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்? அது எனக்கு உள்ளான மனுஷன் என்ன பண்ணுது? பலப்படுத்துது. உபத்திரவத்தை வேண்டான்னு சொல்லாதீங்க, உபத்திரவத்தை வேண்டான்னு சொல்லாதீங்க. உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன். நீ கீபோர்ட் பிளே பண்ணும்போது தெரிந்து கொண்டேன்னு சொல்லல, நீ பிரசங்கம் வச்சப்பா அப்ப தெரிந்து கொண்டேன்னு சொல்லல, நீ ஜெபிக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லல. எப்ப தெரிந்து கொண்டாரா? உன்னை தூக்கி எங்க போடுவாரா? உபத்திரவத்தின் குகையில போடுவாரா? அங்க எப்படி நடந்துக்கிறேன்னு பாப்பாராம். அங்க அமைதியா சோத்திரம் பண்ணிட்டு இருந்தனா, நீ தான் எனக்கு வேணும். யோசேப்பு அப்படிதான் செக் பண்ணாரு. அவனை குழியில தூக்கி போட்டாங்க, கொலை செய்ய பார்த்தாங்க, விற்று போட்டாங்க, அவங்க வீட்டில் கொண்டு போய் வேலைக்காரனா வச்சாங்க, தவறா குற்றஞ்சாட்டப்பட்டான், ஜெயில போட்டாங்க. எல்லாத்தையும் பொறுமையா இருந்தான். உபத்திரவத்தில் சந்தோஷப்படுங்க, உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உபத்திரவம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? உள்ளான மனுஷனை கரெக்ட் பண்ணும், உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.